பூ பொட்டெல்லாம் வச்சு மினிக்கிட்டு எவனடி போய் பார்த்துட்டு வர்ற? எப்படிலாம் பேசுங்க. அன்னைக்கிட்ட வேணா கேளுங்க. சடங்கு வீட்டுக்கு தான் போயிட்டு வர. இதழ் மினிக்கிட்டு வெளியே போவியாடி? ரொம்ப பிரமாதம் மாப்ள. இந்த வருஷம் பொங்கல் திருவிழாவில் நீ தான் ஜெயிப்ப. முதல் மரியாதையும் உனக்கு தான். ஏன் தம்பியாச்சே, உங்ககிட்ட கத்துக்கிட்டவன் எவன் சோட போயிருக்கா? இந்த என் வாத்தியார் வீரனு சங்கையான்னு பேர சொன்னாலே சுத்து வட்டாரத்துல கிடைக்கிற மரியாதையே தனியாச்சே. இதுல மச்சான் வேற. மாமா, அத்தை. என்னம்மா? சித்தப்பா சித்தியை போட்டு அடிக்கிறார் மாமா. சீக்கிரம் வாங்க. இந்த முடி இருந்தா தாடி சீவி சிங்காரிச்சு பூவப்பா. வேணாம். உனக்கு புத்தி கிட்ட கேட்டு போச்சா? ஏன்டா அந்த பொண்ணு போட்டு இப்படி கூட பண்ற? இவ சீவி சிங்காரிச்சு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு நான் வீட்டுல உட்கார்ந்து இருக்கணுமா? அவன் எங்கடா ஊர் சுத்துறான்? என் கூட தான் சடங்கு வீட்டுக்கு வந்திருந்தா. பொண்டாட்டி கண்ணுக்கு அழகா இருக்கணும் தான் புருஷன்காரன் நினைப்பான். உனக்கு பூ வச்சா குத்தம், புடவை கட்டினா குத்தம். கோளாறு பூவிலையும் புடவையிலும் இல்ல, எல்லாம் அவன் மனசுலதான் இருக்கு. முதல்ல அதை சரி பண்ணிக்க. நானும் உனக்கு எத்தனை தடவை சொல்லிட்டேன். எனக்கு பிடிக்காத விஷயத்தை யார் செஞ்சாலும் சரி, நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். அவர் அனுசரிச்சு நடந்துக்க வேண்டியதானே? சித்தப்பா, சித்தி மேல எந்த தப்பு இல்ல. சடங்கு வீடாச்சே, 4 பேர் வர்ற இடம், பார்த்தா கௌரவமா இருக்கணுமேனு நான் தான் அப்படி போக சொன்னேன். ஓஹோ, இந்த குழப்பத்துக்கு காரணமே நீதானா? எனக்குன்னு 2 பேரும் தம்பிங்களா வந்து பிறந்தீங்களே, போடா பேசாம. தெய்வானே, மகேஸ்வரி வீட்டு கூட்டிட்டு வா. சாப்பிட்டு விட்டு சாயந்தரம் வரட்டும். வாமா போலாம். வேண்டாண்டி, அவர் என் மேல உள்ள கோவத்துல எதுவுமே சாப்பிடல. உங்களுக்கும் சமைக்கிறேன், இருந்து சாப்பிட்டு போங்க. இந்தாப்பா, ஒரு கிளாஸ் தண்ணி விடு. குடிக்கலாமா? குடிக்கலாங்க. என்ன சுந்தரா, பேப்பர்ல என்ன நியூஸ்? குண்டு வெடிச்சு 15 மாடி கட்டணம் இடிஞ்சு போச்சுக்கலாம். குண்டு நம்ம நாட்டுல உருளைக்கிழங்கு லெவலுக்கு வந்துருச்சு. அவன் எடுத்து வீசிக்கிட்டே இருக்கிறான். ஏய், என்னடா பண்ற? வாங்கண்ணே, சித்த வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். படுவா, சாராயத்தை வச்சுட்டு சித்த வைத்தியம் பொய்யா சொல்றேன்? அண்ணே, இதை இப்படியே சாப்பிட்டா தான் சாராயம். இப்படி தலைய ஒரு சுத்தி சுத்தி சாப்பிட்டா காசி கங்கா தீர்த்தமா? அது இல்லங்க, இந்த எலுமிச்சம்பழத்தை இப்படி புளிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பவர் கட் ஆயிரும். நெய்வேலி அனல் மின்சாரம் 1/2 எலுமிச்சம்பழத்தை அப்படி புளிஞ்சா பவர் ஃபுல்லா கட் ஆயிடும். சாராயம் குடிக்கிற நாய விளக்கம் கொடுக்குது பாரியா. ஏண்டா டேய், வியாபாரம் பண்ற கடையில சாராயத்தை வச்சுட்டு குடிச்சீங்கன்னா அவனுக்கு என்னடா கிடைக்கும்? அவர்கிட்ட கேட்டு தான் குடிக்க. டேய் வேலு ஐயா, இவடா. ஏண்டா உனக்கு அறிவு இருக்கடா? தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டாங்க, குடிக்கலான்னு சொன்னாங்க. ஓ, அப்படி உல்டா பண்ணிச்சா பெரிச்சாளி. பெரிச்சாளி பொல்லாத பெரிச்சாளி ஆச்சே. ஏண்டா டேய், தண்ணி குடிக்கிற தப்பு இல்ல? திருடுறது தப்புன்னு சொன்னீங்க, அதை விட்டுட்டேன். அதுக்காக இதை புடிச்சிட்டியா? சாராயம் குடிக்கிறது எவ்வளவு பெரிய கெடுதல் தெரியுமா? போட்டாங்க. பாருடா, நல்லா பாரு. அடியில் என்ன பாக்குற? புழு என்னாச்சு? செத்து போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த சாராயத்தை சாப்பிட்டா வகுத்துல உள்ள பூச்சி பூரா செத்து போயிரும் தெரியுது. தாரித்திரம் முடிச்ச நாய், உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. இந்த பாருடா, உனக்கு மேலதாளத்தோட ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது விருப்பமா இல்ல தாரதப்பட்டியோட போய் சேர்ந்துறேங்கறியா? பட்டியக்காரையா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு வைக்கிறேன்? சத்தியமா சொல்றேன், இனிமே இந்த சாராயத்தை தொடவே மாட்டேன். வாயை காட்டிடுறேங்கறியாக்கும். ஏய் காமாட்சி, அம்மா, இந்த துணியெல்லாம் அழுக்கு கூடையில போட்டு கொடியில காயற துணி எடுத்துட்டு வா. என்ன? சரிம்மா. ஐயோ, பச்சை பயிரெல்லாம் ஆடுதீங்க. ஆடு வளர்க்குற லட்சணம் அமைச்சு வச்சாங்க. காமாட்சி, துணி எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரமா கொண்டா. கேக்குறல்ல, காதுல வெள்ளியா? அட உன்னதான். ஏய்,
உடம்போட இங்கே எவ்வளவு நேரமா நிக்கிறது? ஏய், உனக்கு என்ன கொழுப்பா சாக்கு தூக்கி போடுற? ஏய், அரே கட்ட முண்டா. ஏய் காமாட்சி, என்ன திமிரா? துணி எடுத்து போட்டா சாக்கையை தூக்கி போட்ட? நான் எங்கம்மா சாக்கு தூக்கி போட்டேன்? துணி எடுத்துட்டு வரும்போது பயிர ஆடுக மேஞ்சிட்டு இருந்தது. துணியை பெஞ்சு மேல வச்சுட்டு ஆட்டை விரட்டிட்டு போனவன் இப்பதாம்மா வர்றேன். அப்ப துணி எடுத்து போட்டது யாரா இருக்கும்? தெரியலையேம்மா, யாரா இருக்கும்? முத்துக்கால தான் மாட்டை அவுத்து விட வந்துச்சு. முத்துக்காளையா? சும்மா என்ன அடிக்கிட்டே போற? துணி எடுத்து போடுங்க, துணி எடுத்து போடுங்கன்னு கத்திட்டு இருந்தேன். சுத்தி முத்தி பார்த்தா யாரையும் காணோம். போனா போதுன்னு துணி எடுத்து போட்ட பாரு. நீ எப்படி எனக்கு துணி எடுத்து போடலாம்? அன்னைக்கு தெருவுல என் கையை பிடிச்சப்பவே உன் கையை விட்டு இருக்கணும். ஏய், ரொம்ப பேசினா வாயை டிஜாங் பண்ணிடுவேன். ஆள பாரு, இடுப்பு கீழே மச்சம் இருந்தா மூக்கு மேல கோவருங்கிறது சரியாதான் பாருங்க. இப்ப என்ன சொன்ன? ஐயோ ஐயோ ஐயோ, நீ துணியை மட்டும் எடுத்து போடல, நான் குளிச்சது கூட பாத்துட்டேன். என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன செய்யற பாரு. என்னவ எல்லாத்துக்கும் கத்துறா? சும்மா ஒரு பழமொழிய சொன்னேன். இவருக்கு மச்சான் எங்க இருந்தா எனக்கு என்ன? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? சவிக்கியமா? என்ன நடந்துச்சுப்பா? பாத்தீங்களா, கேட்டீங்களா? துணி எடுத்து போடுறது அவன் தானாமா? துணியை மட்டும் எடுத்து போடல, அந்த சாக்குல நான் குளிச்சது கூட பாத்துட்டான் அப்படின்னு அவன் சொன்னானா? சொல்லிடுமா, நான் குளிச்சத பாக்கலனா என் இடுப்பு கீழே மச்சம் இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? அப்படியா? பின்ன என்ன தைரியம் இருந்தா இடுப்புக்கு கீழே மச்சம்னா மூக்குக்கு மேல கோவரும் என்கிட்டயே சொல்லுவான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். என் சித்தப்பா கிட்ட சொல்லி உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். சின்னம்மா, என்ன? உங்க சித்தப்பாட சொன்னீங்கன்னா அவனை இழுத்து போட்டு அடிப்பாங்க. மச்ச விஷயம் ஊரு பூரா தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நீங்க தெருவுல நடந்து போகும்போது எல்லாரும் உங்களை இடுப்புக்கு கீழே தான் பாப்பாங்க. இப்ப எப்படி இருக்கு? காலையில கஞ்சி குடிச்சாச்சப்பா. காது எப்படி இருக்குன்னு கேட்டேன். என்னது? காது எனக்கு முன்னாலே உன் காதை கழிச்சிட்டாளா? உன் காது எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஏங்காதா? ஒரு பக்கத்து டப்பாவே போச்சப்பா. அப்படி என்னதான் கேட்ட? என்ன கேட்டிருப்பா நினைக்கிற நீங்க? சொல்லி தொலை. என்னம்மா நல்லா இருக்கியா, சவிக்கமான்னு கேட்டேன். அந்த பொண்ணுக்கு ஏன் சவிக்கத்துல இஷ்டம்ல போல் இருக்கு. ஒரு பக்கத்து ஸ்பீக்கரை கிழிச்சுட்டாப்பா. அரை பைத்தியம் நினைச்சேன், முழு பைத்தியம் போல இருக்கு. காத்து வலிக்குதுப்பா. கடம்பா, கார்த்திகேயா, என் அப்பனே முருகா, இந்த ராக்காய் ஊருக்கெல்லாம் இழைச்சவளா போயிட்டேனே. யார் என்ன சொன்னாலும் நீ மட்டும் என்ன கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கையிலதாயா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு எம்பக்கம் ஆகணும். கோர்ட்ல தீர்ப்பாய் வர்ற சொத்தெல்லாம் என் கண்ணுக்கு அப்புறம் உனக்குத்தானையா. அதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. நானா எடுத்துட்டு போறேன். ஓ ஆறுபட வீட்டுக்கு தானையா எழுதி வைக்க போறேன். கோயிந்தாவா? முருகா முருகா, யாரவன்? காணா? என்னடா இது, யானை குட்டிக்கு நாமம் போட்ட மாதிரி? எங்க மூஞ்சிய காட்டு, மூஞ்சிய. அடங்கொப்புறானே நீயா? ஏண்டா இப்படி எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா நான் கோர்ட்டுக்கு போறேன், வாசல் வந்து நின்னுக்கிட்டு கோயிந்தா கோயிந்தா நான் சொல்றேன். முருகா முருகான்னு சொல்லுடா, 3 வேளை சோறாவது கிடைக்கும். கோயிந்தா கோயிந்தான்னு சொன்னா கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. திருப்பதி ஏழ்மையானுக்கு தங்கத்துல நாம சாத்ததா வேண்டிக்கிட்டேன். அவருக்கே நாமம் போடுறதா முடிவு பண்ணிட்டியா? ஆமாத்தா, ஏதோ உன் சக்திக்கு 1/4 பவுனோ 1/2 பவுனோ, முடிஞ்சா 1 பவுன் கூட போடலாம். முருகா கவலைப்படாத, நீ போற காரியம் நல்லபடியா நடக்கும். என் அப்பன் முருகனே நேர்ல வந்து அருள்வாக்கு சொன்ன மாதிரி இருக்கு. ஆடாடாடா, போடு, அப்படியே பையோட போடத்தா. போடுறேன் போடுறேன். அல்ல அல்ல, போடு. முருகா, வாயத்தர எத்திய காட்டு. என்னத்தா தங்கத்தை போட சொன்னா விபூதியை போடுற? அட தங்கதான் இல்ல, காசாவது போடணும்னு பார்த்தா விபூதி போடுறியா? காசு பணம் யார் வேணாலும் கொடுப்பாங்கப்பா. ஆசீர்வாதம் எல்லாராலையும் கொடுக்க முடியாது. என் கையால உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். கோர்ட்டுக்கு போறேன், வழிய விடு. முருகா கோயிந்தா முருகா கோயிந்தா முருகா, கோயிந்தா. ஓடு.
வக்கீல் சார் வாங்க சார். வக்கீல் சார் வாங்க சார். வக்கீல் சார் வாங்க சார். வக்கீல் சார் உட்காருங்க சார். என்ன மாமா, கோர்ட் தீர்ப்பு நம்ம பக்கம் ஆயிருச்சுல? தீர்ப்பாயிடுச்சு. ஆ. ஆனா நம்ம பக்கம் இல்ல, அவங்க பக்கம். வக்கீலே, இங்க என்ன பாக்குவத்துல மாத்த வந்தியா? 15 வருஷமா நீ வாங்கின காசுக்கு கோர்ட்ல தான் வாயை திறக்கல. இங்கயாவது வாயை திறந்து ஏதாவது சொல்லப்பா. அப்பாவா? பின்ன என்ன பெரியப்பாவா? சொல்லப்பா. கேஸ் ராக்காய் பக்கம் தீர்ப்பாயிடுது. அப்பா, இப்பவாவது நீ வாயை திறந்தையே, நான் பொழைச்சேன். சொந்தன் கூட பார்க்காம நம்மள கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி ஜெயிச்சு நம்மளை கேவலப்படுத்தால அந்த கிழவி. 100 ஏக்கர் நிலம், தென்னந்தோப்பு, மாந்தோப்பு எல்லாம் நம்ம கை விட்டு போயிடுச்சு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதே. கேஸ் கீழ்கோர்ட் தானே தோத்துருக்கு. ஹைகோர்ட்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அங்க நான் பாத்துறேன். ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் நீ பார்க்காத இடத்தையெல்லாம் எங்க வீட்டு செலவையே சுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறியா? அதாண்டி அம்மா நடக்காது. இங்க பாரு, இந்த ஊரு கோர்ட்டு கூட நீ ஒழுங்கா போக முடியாத அளவுக்கு ஒத்த காலை ஒடிச்சு இறவான்னு சொல்லுவேன். மகனே, நீ போறியான்னு பாக்குறேன். கிளவி அடி கிளவிய வண்டியோட வச்சு தூக்கிடா. ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சுடு, என்ன சுடு. சட்டி குதிக்குது. எரியுதே. ஐயா, நான் தான் இருக்கல, உனக்கு எதுக்கு இந்த வேலை? எரியுதுப்பா, எரியுதுப்பா. எரியாம என்ன செய்யும்? படுவாய் பசங்க இப்படி பண்ணிட்டானுங்களே. முத்துக்கால, ஆ? என் உசுரை காப்பாத்துறதுக்கு சரி. முருகன்தாப்பா உன்னை இங்க அனுப்பி இருக்கான். சரி, என்ன அனுப்புனது முருகனா இருக்கட்டும். உன்னை கொல்ல வந்தானுங்களே, அவனுங்களை அனுப்புனது யாரு? வேற யாரு? யாரு? அந்த ரத்தன வேலும் ஆ. சக்தி வேலும் தான். பங்காளிக தானப்பா, பகையாளிக. ஆ. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆ. ஒரு திருவிழாவுல ஆ. கொடி கட்டி கொடி அறுக்கிற பிரச்சனையில ஆ. என் புருஷனை வெட்டிவிட்டான் இவங்க அப்பன். ஓ. அதுக்கப்புறம் எனக்கு கேக்குறதுக்கு நாதி இல்லைன்னு ஆ. என் சொத்தை எல்லாம் புடுங்கிக்கிட்டு என்னையும் இந்த ஊரை விட்டே துரத்து விடலாம் நினைச்சாங்க. ஐயோ. விடுவனா? அதானே. தோற்றுக்கு இழுத்து விட்டேன்ல, ஓஹோ. அதுல தோத்த ஆத்திரம் தானே நாய்களுக்கு. சரி, மெதுவா சரி. மெதுவா. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இது கோர்ட்டு தீர்ப்பா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது என் அப்பன் முருகனோட தீர்ப்பு. அது சரி. இனிமே எவனும் வரமாட்டான். ஆ. எல்லாம் படுத்து தூங்கு. ஆ. நான் கிளம்பிட்டா? எப்பா என்ன ராசா, என்ன முத்துக்கால, சொல்லு. என் உசிரையே காப்பாத்தின உன்னை நான் வெறுங்கையோட அனுப்பலாமா? ஆ? என்ன அவ்வளவு கல்லஞ்சக்காரி தான் ஐயா, அதுல ஒண்ணு வேண்டாத்தா. இல்ல அட இல்ல. வேண்டாம் சொல்ல. நீ வேண்டாம்லாம் சொல்லப்படாதுப்பா. சரி, சொன்னா கேட்க போற. ஆ. சரி, உன் இஷ்டம் எவ்வளவுன்னா கொடு. வாயை தர. அடாடாடாடா, எங்க அப்பன் முருகனாட்டமே இருக்க. அப்ப முருகன்தா ஆ, ரொம்ப நல்லா இருக்கு. ஆ. வரட்டா? நல்ல அம்சமா இருக்கேப்பா. பிசினாரி.